பாஜக கட்சியில் உள்ள அண்ணாமலை அவரை பத்தி அட்வொகேட் வரதராஜன் பேசியிருக்காரு. என்னன்னா, பாஜக கட்சி அண்ணாமலையை அறிமுகப்படுத்தலன்னா அவர் யாருன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அவர் மேல நிறைய குற்றச்சாட்டு இருக்கு, ஈடி கேஸ் இருக்கு. இதனாலதான் பிரதமர் மோடி அவருக்கு முகம் பார்த்து பேச மாட்டேங்காரு. இந்த குற்றச்சாட்டு சம்பந்தமா எல்லாத்தையுமே அமித்ஷா எல்லார்கிட்டயுமே காட்டிட்டாரு. இதனாலதான் அவருக்கு எந்த பதவியுமே கொடுக்கல. டிஎம்கே கட்சியில் உள்ள கனிமொழிக்கு சொந்தமான ஒருத்தரை பிஏவா வச்சிருக்காரு. மறைமுகமா டிஎம்கே கூட கூட்டணி வச்சிருக்காரு. அதனாலதான் ஏடிஎம் இருந்து பிஜேபி பிரிச்சு தனியா கொண்டு வந்தாரு. இவருடைய மெயின் காரணமே பிஜேபியை வலுவிழக்க செய்யணும். அதுதான் இவரு டிஎம்கேக்கு தான் ஆதரவா செயல்பட்டுட்டே இருக்காரு. அதனாலதான் இப்ப கூட தேர்தல் பொறுப்பாளர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தெரிஞ்ச மேலிடம் தான் இவருக்கு எந்த பதவியுமே கொடுக்காம இருக்காங்க. பிஜேபி கட்சியில அண்ணாமலை கூட இருந்த இன்னொருத்தரு அவர்கிட்ட 10,000 கோடி சொத்து மதிப்பு இருக்கதா கணக்கு காட்டியிருக்காரு. 2,000 கோடிக்கு ரியல் எஸ்டேட் கம்பெனி ஆரம்பிச்சது, அதுல அவங்க ஒய்ஃப் வேற டைரக்டரா போட்டது, இப்படி எல்லாத்துக்குமே அவர் புள்ளி விவரமா கணக்கு காட்டியிருக்காரு. 1000 2000 இல்ல 10,000 கோடி ரூபாய்க்கு சொத்து மதிப்பு கரெக்டா அவர் கணக்கு காட்டியிருக்காரு. இப்போ கூட அவர்கிட்ட ஆதாரம் இருக்கிறதா சொல்றாரு. ஒரு 2,000 கோடி ரூபாய் நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னா லோன் கேட்க போனா 25% நம்ம இனிஷியல் பேமெண்ட் கட்டணும். அப்படி பார்த்தா கூட 500 கோடி ரூபாய் நம்ம ஃபர்ஸ்டே கட்டணும். இவ்வளவு குற்றச்சாட்டு அண்ணாமலைக்கு மேல இருக்கு அப்படின்னு அட்வொகேட்டும் எக்ஸ் போலீஸுமான வரதராஜன் தெளிவா சொல்லியிருக்காரு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தளபதி விஜயோட எல்லா அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.